Hello, I'm Jagan from Grow with Data. இந்த வீடியோ வந்து SQL இன்டர்வியூ கொஸ்டின் சீரீஸ்ல இருக்கக்கூடிய 36வது வீடியோ. ஸோ ஒவ்வொரு வீடியோவுக்கும் ஒவ்வொரு கொஸ்டின் எடுத்து பேசிட்டு இருக்கோம். இந்த வீடியோல வந்து ஒரு சர்வரோட யூட்டிலைசேஷன் டைமை எப்படி கால்குலேட் பண்றதுங்க பத்தி பார்க்க போறோம். ஸோ இந்த வீடியோல வந்து தமிழ் SQL இன்டர்வியூ கொஸ்டின்ஸ் அப்படிங்கிற பிளேலிஸ்ட்ல வந்து டேக் பண்ணியிருப்போம். இந்த வீடியோல பேசக்கூடிய எல்லா கோடுமே வந்து GitHubல வந்து அப்லோட் ஆயிருக்கும். நீங்க GitHub லிங்க் வந்து இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷன் பார்ட்ல இருக்கும். ஸோ அதை யூஸ் பண்ணி நீங்க கோடை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ வந்து நம்ம ஃபர்ஸ்ட் டேட்டாவை பார்க்கலாம், அப்புறம் கொஸ்டினை பத்தி டீட்டெயிலாக பேசுவோம். ஸோ நமக்கு வந்து ஒரு சர்வர் அப்படிங்கிற ஒரு டேபிள் கொடுத்துருக்காங்க. இந்த டேபிளை கிரியேட் பண்ணிப்போம். ஸோ இந்த டேபிள்ல வந்து சர்வர் ஐடி இருக்கு, அந்த சர்வரோட ஸ்டேட்டஸ் டைம், எப்போ ஸ்டார்ட் பண்ணாங்க எப்போ ஸ்டாப் பண்ணாங்க அப்படிங்கிற டைம் இருக்கும். செஷன் ஸ்டேட்டஸ் வந்து ஸ்டார்ட் ஆர் ஸ்டாப், இந்த ரெண்டு வேல்யூ இருக்கும். ஸோ இது எப்படின்னா, இப்போ சர்வர் 1 வச்சுக்கோங்க. இந்த சர்வர் 1 வந்து ஏப்ரல் 13th 3:05 வந்து ஸ்டார்ட் ஆகுது. அதே நாள் வந்து 11:10 வந்து ஸ்டாப் ஆகுது. அப்போ 3 மணிக்கு ஸ்டார்ட் ஆகி 11 மணிக்கு ஸ்டாப் ஆகுது. அது இடப்பட்ட நேரம் தான் வந்து அந்த சர்வரை வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ யூட்டிலைசேஷன் டைம் அப்படின்னு கேட்டோம்னா 11 - 3, ஸோ 8 மணி நேரம் க்ளோஸ் டு இல்லையா. ஸோ 8 மணி நேரத்துக்கு இந்த சர்வர் இங்கே யூஸ் ஆயிருக்கு. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா 4 ஏப்ரல் 20ஆம் தேதி 27வது நிமிஷத்துல ஸ்டார்ட் ஆயிருக்கு, 1:41க்கு ஸ்டாப் ஆயிருச்சு. அப்படின்னா க்ளோஸ் டு ஒரு மணி நேரம் இல்லையா. ஸோ 4:13க்கு வந்து 8 மணி நேரம், 4:20க்கு வந்து 1 மணி நேரம். ஸோ இதை மாதிரி மொத்தமா இருக்கிற டேட்டால வந்து எவ்வளவு நாட்கள் அது வந்து யூட்டிலைஸ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது வந்து கேள்வி. ஸோ இப்போ வந்து இதெல்லாம் வந்து டைம் ஸ்டாப்ல இருக்கு இல்லையா. ஸோ நீங்க வந்து டிஃபரன்ஸ் பண்ணீங்கன்னா செகண்ட்ஸ்ல வரும். அந்த செகண்ட்ஸ் அப்படியே எடுத்து நம்ம டேஸ் கன்வெர்ட் பண்ணணும். கன்வெர்ட் பண்ணிட்டு இப்போ 7.5 நாள் இருக்கு, 8.3 நாள் அப்படி வந்துச்சு அப்படின்னா எத்தனை நாள் முழுசா முடிஞ்சிருக்கோ அந்த நாளை நம்ம ரிப்போர்ட் பண்ணணும். இப்போ 7.5 அப்படின்னா 7 நாள், 8.2 அப்படின்னா 8 நாள் அப்படின்னு எத்தனை நாள் முடிஞ்சதோ அந்த ஹோல் டேயை வந்து நம்ம ரிப்போர்ட் பண்ண போறோம். இதான் வந்து கேள்வி. ஸோ இது எப்படி பண்ணணும் அப்படின்னா, இங்க ஸ்டார்ட் டைம் இருக்கு, இங்க ஸ்டாப் டைம் இருக்கு. ஸோ ரெண்டுக்கும் டிஃபரன்ஸ் எப்படி கண்டுபிடிக்கணும். முதல்ல கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் மொத்தமா நம்ம அதை கூட்டணும். கூட்டணும்னா என்ன யூனிட்ல இருக்குன்னு பார்க்கணும், செகண்ட்ஸ்லயா மினிட்ஸ்லயான்னு சொல்லிட்டு அதை வந்து அப்படியே டேக்கு கன்வெர்ட் பண்ணணும். டே கன்வெர்ட் பண்ணி எத்தனை நாள் முழுசா முடிஞ்சிருக்கோ அந்த நாளை வந்து ரிப்போர்ட் பண்ண போறோம். ஸோ இதான் வந்து நம்ம ஸ்டெப். அது எப்படி பண்றதுங்கிறத பார்க்கலாம். ஸோ ஸ்டார்டிங் வந்து நம்ம செல்ஃப் ஜாயின்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். ஸோ செல்ஃப் ஜாயின் உங்களுக்கு தெரியும், ஒரே டேபிள அதோடய திரும்ப ஜாயின் பண்ணி டேட்டா எடுக்கிறதா வந்து செல்ஃப் ஜாயின். அது எப்படி ஸ்டார்ட் பண்ணோம்னா, செலக்ட் ஃப்ரம் சர்வர்ஸ், எஸ்ங்கிறது வந்து ஸ்டார்ட் டைம் வச்சுக்கலாம், இன்னர் ஜாயின் சர்வர்ஸ், ஈங்கிறது வந்து ஸ்டாப் இல்லையா, எண்டு அல்ல ஸ்டாப்னு வச்சுக்கலாம். இது ரெண்டும் எப்படி கனெக்ட் பண்ண போறோம்னா, இந்த ஸ்டாப்போட இ டாட் சர்வர் ஐடி இருக்கு இல்லையா, சர்வர் ஐடியும் இந்த ஸ்டார்ட் டாட் சர்வர் ஐடியும் ஒன்றுவா இருக்கணும். முதல்ல சர்வர் அண்டர்ஸ்கோர் ஐடி, அப்புறமா ஸ்டார்ட்ங்கிறது எப்படி டிஃபைன் பண்ணுவோம், எஸ் டாட் செஷன் ஸ்டேட்டஸ். செஷன் ஸ்டேட்டஸ் வந்து ஸ்டார்ட்டா இருந்துச்சுன்னா அது வந்து ஸ்டார்ட்டுக்கு. அதே மாதிரி இ டாட் செஷன் ஸ்டேட்டஸ் ஈக்குவல் டு ஸ்டாப், அது வந்து ஸ்டாப்போட இது. ஸோ இது ரெண்டையும் வச்சுட்டு இந்த எண்ட் இருக்கு இல்லையா, எண்டோட ஸ்டேட்டஸ் டைம் இருக்கு, எப்போ வந்து ஸ்டாப் ஆச்சு அப்படிங்கிறது வந்து should be greater than s dot status time. எப்போ ஸ்டார்ட் ஆச்சோ அதுக்கு அப்புறமா தான் எண்ட் ஆக போகுது. அதனால எண்ட் டைம் வந்து எப்பவுமே ஸ்டார்ட் டைமோட கிரேட்டர் தான் இருக்கும். ஸோ இதான் வந்து நம்ம கண்டிஷன். ஸோ நமக்கு என்னெல்லாம் வேணும் இதுல, ஸ்டார்ட்டோட சர்வர் ஐடியும் ஸ்டாப்போட சர்வர் ஐடி ஒன்று தான், அதனால சர்வர் ஐடி, அப்புறம் ஸ்டார்ட்டோட ஸ்டேட்டஸ் டைம், அதுக்கப்புறம் ஸ்டார்ட்டோட செஷன் ஸ்டேட்டஸ், அதுக்கப்புறம் அந்த ஸ்டாப் அதோட டைம் ஸ்டேட்டஸ் டைம், அதுக்கப்புறமா ஸ்டார்ட்டோட எண்டோட செஷன் ஸ்டேட்டஸ். ஸோ செஷன் ஸ்டேட்டஸ் வந்து ஸ்டார்ட்டோட வந்து ஸ்டார்ட்டா இருக்கணும், எண்டோட வந்து ஸ்டாப்பா இருக்கணும் இல்லையா. ஸோ இவ்வளோ கொடுத்தோம்னா அவுட்புட் எப்படி வருதுன்னு தெரியல, அதுக்கு ஏற்ற மாதிரி ஒரு காலத்தை மாற்றிக்கலாம். ஸோ மல்டிபிளாக வருது. ஸோ நம்ம வந்து இந்த காலம் தூக்கி விட்டுலாம்.
ஓகே. ஸோ இப்போ வந்து இப்போதைக்கு கொஞ்சம் அலையாஸ் நேம் கொடுத்துடலாம். செஷன் ஸ்டார்ட் இது எஸ்டி. ஓகே, அப்போ கொஞ்சம் ஷார்ப்பாக இருக்கும். ஓகே, ஸோ இப்போ அவுட்புட் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஃபர்ஸ்ட் இந்த சர்வர் வச்சு 1 வச்சுக்கலாம். ஓகே, மற்றெல்லாம் ஃபில்டர் பண்ணிடுறோம். 1 மட்டும் ஸ்டார்ட் பண்ணலாம் நம்ம. அண்ட் எஸ் டாட் சர்வர் ஐடி வந்து 1ன்னு இருக்கட்டும். ஸோ அதை மட்டும் இப்போதைக்கு பார்க்கலாம். ஸோ 1 பார்த்தீங்கன்னா 3 ரெக்கார்ட் இருக்கு. ஆக்சுவலாக ஸ்டார்ட் அண்ட் ஸ்டாப்னு பார்த்தீங்கன்னா 2 செட் தான் இருக்கணும் இல்லையா? 3 இருக்கு. அது ஏங்கிறத முதல்ல பார்க்கலாம். ஸோ முதல்ல வந்து ஏப்ரல் 13 3:05க்கு ஸ்டார்ட் ஆகுது. அது எப்போ முடியுதுன்னா 11:10க்கு முடியுது. ஸோ ஏப்ரல் 13 3:05க்கு ஸ்டார்ட் ஆகுது, 11:10க்கு முடியுது. ஸோ ஸ்டார்ட்டும் எண்டும் வந்துருச்சு. ரெண்டாவது வந்து 4:20 27க்கு ஸ்டார்ட் ஆகுது, 1:41க்கு ஸ்டார்ட் முடியுது. ஸோ 27க்கு ஸ்டார்ட் ஆகுது, 1:41க்கு முடியுது. ஸோ இது ரெண்டும் கரெக்டாக வந்துருச்சு. ஸ்டார்ட்டும் ஸ்டாப்பும் வந்து ஒரே ரெக்கார்டில் வந்துருச்சு. மூணாவது ரெக்கார்டை பார்த்தீங்கன்னா இந்த 4:13 இருக்கு இல்லையா, இந்த 3:05க்கு ஸ்டார்ட் ஆகுறது, அதுவும் வந்து இந்த டேபிளை கனெக்ட் பண்ணுது, இந்த ரெக்கார்டை கனெக்ட் பண்ணுது ஸ்டாப்பை. ஏன்னா நம்ம கண்டிஷன் என்ன கொடுத்துருக்கோம், அந்த ஸ்டாப்போட ஸ்டேட்டஸ் டைம் வந்து ஸ்டார்ட்டோட ஸ்டேட்டஸ் டைமோட கூடுதலா இருக்கணும். அப்படின்னா இந்த ஸ்டார்ட்டை விட இந்த ஸ்டாப்பும் கூடுதலா இருக்கு, இந்த ஸ்டாப்பும் கூடுதலா இருக்கு. அதனால இது 2 ரெக்கார்டுமே கனெக்ட் பண்ணுது. ஆனா நமக்கு இந்த ஸ்டார்ட்டுக்கு அடுத்து வரக்கூடிய ஸ்டாப் மட்டும் போதும். அதுக்கு அடுத்து வரக்கூடிய ஸ்டாப் வந்து வேற ஒரு ஸ்டார்ட்டோட சொந்தம். அதனால இதை ஃப்ரீ விட்டுறணும். இதை மட்டும்தான் எடுக்கணும், முதல்ல வரக்கூடிய எடுக்கணும். அது எப்படி எடுக்கலாம்? இப்போ இதை பார்த்தீங்கன்னா ஏப்ரல் 13, அது வந்து ஏப்ரல் 20. ஸோ வரக்கூடிய எல்லா ஸ்டாப்லையும் எது மினிமம் டேட் இருக்கும் அதான் வந்து இந்த ஸ்டார்ட்டோட, இந்த ஸ்டார்ட்டுக்கு அடுத்து வரக்கூடிய ஸ்டாப்பு எல்லா ஸ்டாப்பையும் விட சின்னதா இருக்கணும் இல்லையா? அதான் வந்து இதுக்கு மேட்ச் ஆகும். அப்ப சீக்கிரம் நம்ம என்ன சேஞ்ச் பண்ண போறோம், டைரக்டா இந்த ஸ்டேட்டஸ் டைம் இருக்கிறத தவிர மினிமம் ஆஃப் ஸ்டேட்டஸ் டைம் கொடுத்தோம்னா, மினிமம் கொடுத்தோம்னா இதுக்குள்ளே சின்னது வந்து வந்துடும். ஸோ இப்போ 2 ரெக்கார்டு இருக்கு, இங்க ஒரு ஸ்டாப்பு, இங்க ஒரு ஸ்டாப்பு. இந்த 2 ரெக்கார்ட்ல எது மினிமம் வரும், ஸ்டார்ட்டுக்கு அடுத்து இருக்கக்கூடியதான் மினிமமா இருக்கும். ஸோ அதான் வந்து நம்ம எடுக்க போறோம். குரூப் பை சர்வர் ஐடி 1 2 3. ஸோ இப்போ ரன் பண்ணேன்னா எனக்கு 2 ரெக்கார்டு தான் வரும், அதுவும் கரெக்டான ரெக்கார்டு. இந்த தப்பான ரெக்கார்டு வந்து மிஸ் ஆயிடுச்சு இல்லையா, ஃபில்டர் பண்ணிட்டோம். ஸோ இது வந்து மேட்ச் ஆகுது. இப்போ வந்து ஸ்டார்ட் டைம் இருக்கு, ஸ்டாப் டைம் இருக்கு. அப்போ எவ்வளவு நேரம் ஒர்க் ஆயிருக்குன்னு எப்படி செக் பண்றது? அதுக்கு வந்து இதை வந்து அப்படியே ஒரு சிடி டேபிள போட்டுருவோம். வித் சிடி டேபிள் சீக்வன்ஸ் டேட்டான்னு வச்சுக்குமா, சீக்வன்ஸ் டேட்டா ஆஸ். ஸோ இந்த சிடி டேபிளை அப்படியே வச்சுப்போம். இந்த ஃபார்மேட்டிங் மட்டும் கொஞ்சம் மாற்றிக்குமா. ஸோ இது வந்து ஓகே. ஸோ இந்த காலத்தை அலையாஸ் நேம் அப்படியே தூக்கி விட்டுலாம். அதுக்கப்புறமா மினிமம் டேட் இருக்கு ஆஸ் ஸ்டேட்டஸ் எண்ட் டைம் வச்சுக்கலாமா, ஸ்டேட்டஸ் எண்ட் டைம். ஸோ இந்த ஸ்டேட்டஸ் டைம் வந்து ஸ்டேட்டஸ் ஸ்டார்ட் டைம் இல்லையா, ஆஸ் ஸ்டேட்டஸ் ஸ்டார்ட் டைம். ஸோ ஒரே சர்வருக்கு ஸ்டேட்டஸ் ஸ்டார்ட் டைம் என்ன, ஸ்டேட்டஸ் எண்ட் டைம் என்ன அப்படிங்கிறத இங்க கொண்டு வந்துட்டோம். ரைட், இப்போ இந்த 2 டைமுக்கும் டிஃபரன்ஸ் பார்க்கணும். அது எப்படிங்கிறது பார்ப்போம். செலக்ட் ஃப்ரம் சீக்வன்ஸ் டேட்டா. ஸோ செஷன் ஐடி வச்சுக்குமா, சர்வர் ஐடி, சாரி சர்வர் ஐடி. அந்த சர்வர் ஐடிக்கு ஸ்டார்ட் டைம் எண்ட் டைம் இருக்குது, அது அப்படியே இதே கொண்டு வந்துடும். நம்ம டைம் டிஃபரன்ஸ் கரெக்டாக பார்க்கலாம். செஷன் ஸ்டேட்டஸ் ஸ்டார்ட் டைம், ஸ்டேட்டஸ் எண்ட் டைம். இப்போ வந்து டேட்டா இருந்துச்சு அப்படின்னா டேட் வந்து டேட் டிஃபரன்ஸ் ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணி கண்டுபிடிப்போம். ஆனால் இது வந்து டைம் ஸ்டாம்ப்ல இருக்கு. டைம் ஸ்டாம்ப்ல இருக்கிறதுனால டைம் ஸ்டாம்ப் டிஃபரன்ஸ் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ண போறோம். டைம் ஸ்டாம்ப் டிஃபரன்ஸ் எதுல வரும்னா செகண்ட்ஸ்ல வரும் இல்லையா, இது டைம் ஸ்டாம்ப்னால செகண்ட்ஸ்ல செகண்ட். அப்புறமா இந்த ஸ்டேட்டஸ் ஸ்டார்ட் டைம் இது ஸ்மாலர் ஒன்,
அதுக்கப்புறம் ஸ்டேட்டஸ் என் டைம். ஓகே, ஸோ இதை வந்து நம்ம இப்போ டிஃப்னு வச்சுக்கலாம். இப்போ என்ன ஆகுது, சர்வர் ஐடிக்கு அந்த ஸ்டார்ட் டைம் இருக்கு, என் டைம் இருக்கு. அதோட டிஃபரன்ஸ் வந்து செகண்ட்ஸ்ல வருது. இப்போ நம்ம பேசிக்கலி இப்போ ஹவர்ஸ்ல தான் பார்ப்போம் இல்லையா? ஹவர்ஸ்ல பார்க்கறதா இருந்துச்சு என்ன பண்றது, இந்த நம்பர் அப்படியே 60ல பண்ணோம்னா செகண்ட்ஸ் வந்து மினிட்ஸ் ஆகும். அதை இன்னும் 60ல போட்டோம்னா ஹவர் ஆயிரும். ஸோ இப்போ ஹவர்ஸ்ல பார்த்தோம்னா 3:05 இருந்து 11:10 வரைக்கும் 8 மணி நேரம். இங்க வந்து 27ல இருந்து 140 ஒரு மணி நேரம் 20 நிமிஷம் இல்லையா? ஸோ டைம் நம்ம கரெக்டா வந்துருச்சு. இப்போ இதை வந்து டேஸ்ல கன்வெர்ட் பண்ணும். எத்தனை நாள் முழுசா முடிஞ்சிருக்கோ அந்த டேஸ் வரணும் இல்லையா? ஸோ டேஸ்ங்கிறது 1 ஹவர்ல இருக்கு, இன்டூ 24னா ஃபுல் டே வந்துடும். ஸோ ஃபுல் டே பார்த்தீங்கன்னா 8 ஹவர்ஸ்ங்கிறது 0.33, இது வந்து 0.05. ஸோ இது டேஸ்ல வந்துருச்சு. இப்போ இது வந்து நம்ம சர்வர் ஐடி 1க்கு மட்டும் வச்சிருக்கோம். இப்போ எல்லா சர்வருக்கும் வேணும்னா ஃபில்டர் தூக்கி விட்டுருவோம். ஸோ எல்லா சர்வருக்குமான யூட்டிலைசேஷன் டைம் வந்துருச்சு ஆன் த டே பேசிஸ். ஸோ இதை வந்து நம்ம சர்வர் லெவலில் பார்க்கக்கூடாது, டோட்டலாக பார்க்கணும். அதனால எதுவுமே தேவையில்லை, நமக்கு வந்து டைம் ஸ்டாம்ப் டிஃபரன்ஸ் மட்டும் போதும். இதை வந்து சம் பண்ணோம்னா மொத்த நாளுக்கான டேட்டா நமக்கு வந்துடும். ஸோ 1.5097 ஒரு நாள், 1.5 டேஸ் 1.5 நாள். ஸோ நாங்கள் முடிஞ்ச நாளை மட்டும் தான் ரிப்போர்ட் பண்ணோம். முடிஞ்ச நாள் அப்படின்னா நம்ம வந்து ஃப்ளோர் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணலாம். ஃப்ளோர் யூஸ் பண்ணோம்னா முன்னாடி எது வந்து ஹோல் நம்பரா இருந்துச்சோ அது வந்துடும். ஸோ அப்படியே பிராக்கெட்டை க்ளோஸ் பண்ணிடுவோம். ஸோ 1.5 வந்து 1 ஆயிடுச்சு. இதே சீலிங் போட்டோம் அப்படின்னா அது 1.5 வந்து அடுத்த ஹோல் நம்பர் 2க்கு போயிடும். நமக்கு வந்து முடிஞ்சது தான் வேணும், அதனால ஃப்ளோரில் வச்சுக்கலாம். ஸோ காலம் நேம் வந்து கொஞ்சம் டோட்டல் அப் டைம். ஸோ சர்வரோட டோட்டல் அப் டைம் டேஸ், எத்தனை நாள் வந்து அப்பா இருந்திருக்கு அப்படிங்கிறது. ஸோ இப்போ வந்து என்ன பண்ணியிருக்கோம், ஒரு செல்ஃப் ஜாயின் யூஸ் பண்ணி ஒரு ஸ்டார்ட் ஒரு ஸ்டாப் தனித்தனியா எடுத்து அந்த சர்வர் ஐடிக்கு அந்த ஸ்டேட்டஸ் டைம் என்னன்னு பார்த்து அந்த ஸ்டார்ட்டோட கரஸ்பாண்டிங் ஸ்டாப்போட டைம் எடுத்துட்டு வரோம். ஸோ ஸ்டார்ட்டோட டைம் ஸ்டாப்போட டைம் எடுத்துட்டு வந்துட்டு மினிமம் எதுக்கு எடுக்கிறோம்னா அதுக்கு அடுத்த ரெக்கார்டை மட்டும் எடுத்தா போதும், மற்றதெல்லாம் வேண்டாம் அப்படிங்கிறதுனால எடுத்து வந்து அது ரெண்டோட டிஃபரன்ஸ் கண்டுபிடிக்கிறோம். ரெண்டோட டிஃபரன்ஸ் வந்து செகண்ட்ஸ்ல இருக்கு இல்லையா? செகண்ட்ஸ்ல இருக்க டேல கன்வெர்ட் பண்ணோம்னா 60 into 60 வந்து ஹவர்லி ஆயிரும், இன்டூ 24 வந்து 1 டே ஆயிரும். அதுக்கப்புறமா ஃப்ளோர் ஃபங்க்ஷன் யூஸ் பண்றோம், ஏன்னா முடிஞ்சு போன ஹோல் டே தான் பார்க்கணும். அதனால ஃப்ளோர் யூஸ் பண்றதுனால லாஸ்ட் ஹோல் நம்பருக்கு வந்துடும். ஸோ இதான் வந்து செல்ஃப் ஜாயினோடது. இது வந்து புரிஞ்சிச்சு அப்படின்னா ஈஸியா இருக்கும் இல்லையா? நார்மல் டேபிள் ஜாயின், அதுக்கப்புறமா ஒரு ஃபார்முலா, சிம்பிள். இதை விண்டோஸ் ஃபங்க்ஷன்ல எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். ரெண்டு விதத்துல பண்ணலாம். ஒன்று வந்து ரோ நம்பர்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் ரோ நம்பர், அது எப்படின்னா செலக்ட் ஃப்ரம் சர்வர் டேபிள்ல இருந்து முதல்ல நம்ம சர்வர் ஐடி வேணும், அதுக்கப்புறமா ஸ்டேட்டஸ் டைம், அதுக்கப்புறம் செஷன் ஸ்டேட்டஸ். ஸோ இதை வந்து நம்ம ரோ நம்பர் பண்றோம். எப்படி பண்றோம்னா ரோ நம்பர் ஓவர் ஒவ்வொரு சர்வருக்கும் வந்து அதை ரீசெட் பண்ண போறோம். பார்ட்டிஷன் பை சர்வர் ஐடி. ஸோ சர்வர் ஐடியை பேஸ் பண்ணி பண்றோம். இப்போ நான் செஷன் ஸ்டேட்டஸே ஆட் பண்றேன், அது ஏங்கிறத கடைசியா சொல்றேன். செஷன் ஸ்டேட்டஸும் ஆட் பண்றேன், அப்புறமா ஆர்டர் பை சர்வர் ஐடி ஸ்டேட்டஸ் டைம் ஆர்னம். ஸோ இதை நான் ரன் பண்ணேன்னா இப்போ கொடுத்த ரெக்கார்ட்லாம் இருக்கு இல்லையா? கொடுத்த ரெக்கார்ட்லாம் இப்போ 1 வந்து ஸ்டார்ட். ஓகே, இது ஆர்டர் பண்ணோன்னா இன்னும் ஈஸியா இருக்கும். ஆர்டர் பை சர்வர் ஐடி வந்து 1, அப்புறமா ரோ நம்பர் வந்து 4, அப்புறமா
செஷன் ஸ்டேட்டஸ் 3. ஸோ இதை வந்து பார்த்தீங்கன்னா 1 இருக்கு இல்லையா, சர்வர் 1ஓட ஸ்டார்ட் டைம் வந்து 4:13, முதல்ல 4:13:35 அது வந்து ஸ்டார்ட். அது கரஸ்பாண்டிங் ஸ்டாப் வந்து 11:10. இந்த ரெண்டுமே வந்து ஸ்டேட்டஸ் ரோ நம்பர் வந்து 1ஆ இருக்கும். அது அடுத்து இருக்கக்கூடியது வந்து 27:141. பார்த்தீங்கன்னா 27:141 அதோட ரோ நம்பர் வந்து 2ஆ இருக்கும், ஸ்டார்ட் அண்ட் ஸ்டாப் ரெண்டுமே. ஏன்னா இங்க பார்ட்டிஷன் பை சர்வர் ஐடி செஷன் ஸ்டேட்டஸ் கொடுத்துருக்கோம். அதனால நமக்கு வந்து ஒவ்வொரு சர்வருக்கும் அதோட ஸ்டேட்டஸ் இருக்கு இல்லையா, ஸ்டேட்டஸ் ஏற்ற மாதிரி அது ரீசெட் ஆகிட்டே இருக்கும். ஸோ பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் 1, ஸ்டார்ட் 2, அப்புறம் ஸ்டாப் 1, ஸ்டாப் 2, அதை பேஸ் பண்ணி நமக்கு எது ஸ்டார்ட்டோ அது கரஸ்பாண்டிங் ஸ்டாப்பும் வந்துடுது. ஸோ இந்த பார்ட்டிஷன் ஆஃப் செஷன் ஐடி ஸ்டேட்டஸ் கொடுக்கல அப்படின்னா என்ன ஆகும்னா நமக்கு வந்து 1, 2, 3, 4 வந்துடும். ஸோ 1 வந்து ஸ்டார்ட், 2 வந்து ஸ்டாப், 3 வந்து ஸ்டார்ட், 4 வந்து ஸ்டாப். ஸோ இது ரெண்டையுமே எப்படி ஹேண்டில் பண்றதுங்கிறத பார்க்கலாம். முதல்ல வந்து நம்ம ஃபேவரட் பார்ட் வந்து செஷன் ஸ்டேட்டஸ் பண்ணா ஈஸியா இருக்கு இல்லையா. ஸ்டார்ட் வந்து 1, ஸ்டாப் 1. ஸோ ரெண்டுக்குமே வந்து ரோ நம்பர் சேமா இருக்கு. இதை வந்து ஈஸியா வந்து என்னால யூஸ் பண்ண முடியும். ஸோ என்ன பண்றேன்னா சிடி டேபிள் வித் செஷன் ஸ்டேட்டஸ் அப்படியே யூஸ் பண்றேன். ஆர்டர் பை இப்போதைக்கு தேவையில்லை, ஏன்னா நம்ம வந்து சிடி டேபிள் தான் யூஸ் பண்ண போறோம். இதுல வந்து இந்த ஃப்ளோர் ஃபங்க்ஷன் யூஸ் பண்றோம் இல்லையா, அதுக்கு நம்ம முதல்ல டிஸ்பிளே பண்ணி பார்த்துடலாம் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு சொல்லிட்டு. செலக்ட் சர்வர் ஐடி. இது வந்து செல்ஃப் ஜாயின் அப்படின்னு சொல்லிடலாம். சிடி டேபிள் அதே மாதிரி செல்ஃப் ஜாயின் பண்றோம், சீக்வன்ஸ் டேட்டா இருக்கு இல்லையா. ஸோ இங்க வந்து சர்வர் அண்ட் சர்வர் கொடுத்தோம், ஸ்டார்ட் அண்ட் ஸ்டாப் கொடுத்தோம் இல்லையா. ஸோ அதே ஃபில்டர் தான் இங்கேயும் கொடுக்குறோம். சர்வருக்கு பதிலாக இந்த சிடி டேபிளை யூஸ் பண்றோம். சிடி டேபிள்ல இது வந்து ஸ்டார்ட் அண்ட் ஸ்டாப். அப்புறம் இங்க வந்து இந்த டேட்டை கொடுத்துருந்தோம் இல்லையா, டேட் வந்து அந்த ஸ்டார்ட்டோட பெருசா இருக்குன்னு சொல்லிட்டு, பட் இதுல வந்து ரோ நம்பர் வந்து சேமா இருக்கு. அதனால இ டாட் ரோ நம்பர் ஆர் நம் வந்து எஸ் டாட் ரோ நம்பர். சரி, அது இந்த ரோ நம்பரும் இந்த ரோ நம்பர் சேமா இருக்கக்கூடிய அந்த ரெக்கார்டை மேட்ச் பண்றோம். மேட்ச் பண்ணோம்னா நமக்கு எஸ் டாட் சர்வர் ஐடி, எஸ் டாட் அந்த டைம் ஸ்டேட்டஸ் டைம், இ டாட் ஸ்டேட்டஸ் டைம் நமக்கு வந்துருது. இப்போ 1 ரோ நம்பர் ஈக்குவல் டு நான் கேட்டது. ஸோ 1 வந்து 2 ரெக்கார்டு வந்துருது, என்னங்கிறது பார்க்கலாம். ஸோ 3, 5, 11, 10 வந்துருச்சு இல்லையா. 3, 5, 11, 10. அப்புறம் 27, 141, 27, 141 கரெக்டா வந்துருச்சா. இது வந்து அதோட சிம்பிளா இருக்கு இல்லையா. நம்ம செல்ஃப் ஜாயின் யூஸ் பண்ற, செல்ஃப் ஜாயின் தான் இதுக்கே யூஸ் பண்றோம், ரோ நம்பர் யூஸ் பண்ணிட்டு. ஆனா அந்த ரோ நம்பர் ஈக்குவல் டு ரோ நம்பர் கொடுக்கும்போது இன்னும் நமக்கு ஈஸியா இருக்கு. ஸோ நமக்கு இந்த ஸ்டேட்டஸ் அதெல்லாம் வேண்டாம், நமக்கு இந்த கால்குலேஷன் தான் வேணும். அதனால இந்த கால்குலேஷன் அப்படியே எடுத்து, இது வேண்டாம், கால்குலேஷன் போட்டுக்கலாம். அன்னோன் காலம் ஸ்டேட்டஸ் ஸ்டார்ட் டைம். ஓகே, இது வந்து ஸ்டேட்டஸ் டைம் as status start time. ஓகே, ஸ்டேட்டஸ் டைம் தான் ஒர்க் அவுட் ஆகுங்க. ஏன்னா இங்க எஸ் டாட் ஸ்டேட்டஸ் டைம், இது வந்து இ டாட் ஸ்டேட்டஸ் டைம் செல்ஃப் ஜாயின்ங்கிறதுனால இப்போ வந்து அதே அவுட்புட் நமக்கு வந்துருச்சு 1 அப்படின்னு சொல்லிட்டு இல்லையா. ஸோ இவ்வளவு கால்குலேஷன் பண்றதுக்கு இது கொஞ்சம் எனக்கு சிம்பிளா தெரியுது. ஓகே, இது வந்து நம்ம பார்ட்டிஷன் பேஸ்ட் ஆன் சர்வர் ஐடி அண்ட் செஷன் ஐடி இல்லையா. இதே இதை வந்து நம்ம இந்த சர்வர் ஐடியில மட்டும் கொடுத்தோம்னா 1, 2, 3, 4 வருது இல்லையா, அதை எப்படி ஹேண்டில் பண்றதுன்னு பார்க்கலாம். ஸோ இதே கணக்கு தான் முன்னாடி சொன்ன மாதிரி
சர்வர் ஐடியை மட்டும் பேஸ் பண்ணி பார்ட்டிஷன் பண்ணோம் அப்படின்னா நமக்கு வந்து ஸ்டார்ட் வந்து 1 இருக்கும், ஸ்டாப் வந்து அதை விட 1 எக்ஸ்ட்ரா வரும், 1+1 இல்லையா 2. இப்போ ஸ்டார்ட் வந்து 3 இருந்துச்சுன்னா 3+1 4. என்ன கணக்குன்னா நம்ம இங்க யூஸ் பண்ண அதே கண்டிஷன் தான், அதே சிடி டேபிள கிரியேட் பண்ண போறோம். இங்க இருந்து அதே கண்டிஷனை தான் கொண்டு வரோம். ஸோ ஒரே டிஃபரன்ஸ் என்னன்னா ரோ நம்பர் ஈக்குவல் டு ரோ நம்பர் இருந்துச்சு இல்லையா. ஸோ எண்டுங்கிறது இந்த ஸ்டாப்போடது, ஸ்டாப்போட ரோ நம்பர் வந்து ஸ்டார்ட்டோட ரோ நம்பரை விட 1 அதிகமா இருக்கணும், அவ்வளவுதான் கணக்கு. ஸோ எஸ் டாட் ரோ நம்பர் +1 கொடுத்தா போதும். +1 கொடுத்தோம்னா நமக்கு என்ன அவுட்புட் தேவையோ அது வந்துடும், 1 வந்துருச்சா. ஸோ இவ்வளவுதான் டிஃபரன்ஸ். பார்ட்டிஷன் ஈஸியா பண்ணோம்னா ரோ நம்பர் ஈக்குவல் டு ரோ நம்பரா ஈஸியா வந்துடும். இல்லை நான் செஷன் சர்வர் ஐடி மட்டும் தான் கொடுக்குறேன் அப்படின்னா எனக்கு வந்து மேக் ஷுர் இந்த ரோ நம்பர் வந்து சீக்வன்ஸா இருக்கு அப்படிங்கிறது. ஓகே, இது வந்து நம்ம ரோ நம்பர் யூஸ் பண்ணி பண்ணது. இதை விட சிம்பிளா இருக்கிறது வந்து நம்ம லீட் லேக் ஃபங்க்ஷன் சொல்லுவோம் இல்லையா. லேக்ங்கிறது வந்து கரண்ட் ரெக்கார்டை விட முந்தின ரெக்கார்டை போய் சர்ச் பண்ணும். லீடுங்கிறது வந்து கரண்ட் ரெக்கார்ட்ல இருந்து அடுத்த ரெக்கார்டை போய் சர்ச் பண்ணும். ஸோ அதே ஃபங்க்ஷனை இங்கே யூஸ் பண்றோம். ஸோ விண்டோஸ் ஃபங்க்ஷன் ஆல்மோஸ்ட் த சேம் ஃபார்மேட். ஸோ இன்ஸ்டெட் ஆஃப் ரோ நம்பர் நம்ம வந்து லீட் யூஸ் பண்றோம். லீடுங்கிறது இப்ப இருக்கிற ரெக்கார்டை விட அடுத்த ரெக்கார்டுக்கு போயிட்டு பிரிங் மீ த ஸ்டேட்டஸ் டைம். எத்தனை ரெக்கார்டு ஸ்கிப் பண்ணோம், ஒரு ரெக்கார்டு போனா போதும். இப்ப இருக்கிற ரெக்கார்டுக்கு அடுத்த ரெக்கார்டு ஸ்டேட்டஸ் டைம் எடுத்துட்டு வாங்க அப்படிங்கிறோம். ஸோ இது வந்து ரோ நம்பர் இல்லை, இது வந்து ஸ்டேட்டஸ் எண்ட் டைம் இல்லையா. பார்ட்டிஷன் வந்து நம்ம அதே மாதிரி செஷன் ஐடி கொடுக்கணுமா, சர்வர் ஐடி கொடுக்கணுமா, அல்லது நம்ம சர்வர் ஐடி அண்ட் சீக்வன்ஸ் கொடுக்கணுமாங்கிறத நீங்க டெஸ்ட் பண்ணுங்க. இப்போ சர்வர் ஐடி மட்டுமே கொடுத்துப்போம் இல்லையா. இப்போ சர்வர் ஐடி கொடுத்தோம்னா ஆர்டர் பை சர்வர் ஐடி அந்த டைம், அதுக்கப்புறமா இந்த ஸ்டேட்டஸ் கொடுக்கணும். இப்போ ஸ்டேட்டஸ் கொடுக்காம கொடுத்து பார்ப்போம் என்ன ஆகுதுன்னு சொல்லிட்டு. பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டேட்டஸ் ஆர்டர்லாம் கொடுத்தோம்னா ஸ்டார்ட் 3, 5, 4, 13, 11, 10. ஓகே, அப்புறமா 11:10 ஆரம்பிக்கிறது 0:27 வரணும். ஓகே, ஸோ ஸ்டார்ட்டு ஸ்டாப்பும் வருது இதுல. ஏன்னா இந்த ஸ்டார்ட் வரும்போது அடுத்த ஸ்டாப்புக்கு போகும், இந்த ஸ்டாப் வரும்போது அடுத்த ஸ்டார்ட் எடுத்துட்டு வரும் இல்லையா. ஏன்னா நம்ம ஸ்டார்ட் வந்து இங்க ஃபில்டர் பண்ண முடியாது. இந்த ரெக்கார்டு இருந்துச்சுன்னா இதுக்கு அடுத்த ரெக்கார்டு லீட் ஃபங்க்ஷன் வந்து அடுத்த ரெக்கார்டு எடுத்து வந்துடும். அதே மாதிரி இந்த ஸ்டாப் ரெக்கார்டு வரும்போது இது அடுத்த ரெக்கார்டு ஸ்டார்ட் எடுத்து வந்துடும் இல்லையா. ஸோ நமக்கு வந்து இதை எப்படி ஃபில்டர் பண்ணலாம்னா அந்த சிடி டேபிள் அப்படியே எடுத்துட்டு வந்து இங்க வச்சுட்டு இங்க செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் sequence data where the session status வந்து ஸ்டார்ட்டா இருக்கணும் இல்லையா. ஸ்டார்ட்டா இருந்தா மட்டும் அது அடுத்த ரெக்கார்டு என்ன அப்படிங்கறத நம்ம எடுத்து வரணும். ஸ்டாப்பா இருந்துச்சுன்னா அடுத்த ரெக்கார்டு நமக்கு தேவையில்லை. அதனால இந்த ஃபில்டரை கொடுத்துட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து அந்த ஸ்டார்ட் மட்டும் வரும். ஸோ இந்த ஸ்டார்ட்டுக்கு வந்து கரஸ்பாண்டிங் ஸ்டாப் என்ன அப்படிங்கிறது. ஸோ 3, 5க்கு கரஸ்பாண்டிங் வந்து 11:10. ஸோ 27க்கு கரஸ்பாண்டிங் வந்து 141. ஸோ அதே இதுதான் எல்லாமே வருது. ஸோ இந்த மெயின் லீடோட பிரச்சனை என்னன்னா நம்ம ஃபர்ஸ்ட் லீட் பண்ணும்போது ஸ்டார்ட்டை மட்டும் ஃபில்டர் பண்ண முடியாது, ஸ்டார்ட் ஸ்டாப்புக்கும் அது கண்டினியூ ஆகும். அதனால இங்க வந்து நம்ம ஸ்டார்ட்டை ஃபில்டர் பண்ணோம்னா ஈஸியா இருக்கும். ஸோ செஷன் ஸ்டேட்டஸ் வந்து எதுக்காக பண்றோம் அப்படின்னா அந்த பர்டிகுலர் டைம் இருக்கு இல்லையா, அந்த டைம் ஆர்டர் பண்ணும்போது எனக்கு வந்து 3, 5, 11, 10 ஆர்டர் ஆகும். அதுக்கப்புறமா நான் வந்து செஷன் ஸ்டேட்டஸ் கொடுத்தேன் அப்படின்னா ஸ்டார்ட் அண்ட் ஸ்டாப் தான் வரணும். அப்படி மாறி வந்துச்சுன்னா எனக்கு வந்து பிரச்சனை ஆயிரும். அதனால பார்ட்டிஷன் பை சர்வர் ஐடி கமா சாரி ஆர்டர் பை ஸ்டேட்டஸ் டைம் கமா அந்த ஸ்டேட்டஸ் மூணாவது காலம் என்னது
அது செஷன் ஸ்டேட்டஸும் கொடுக்கலாம். இப்படி இல்லாமலும் டேட்டா கரெக்டாக தான் வரும், பட் ஜஸ்ட் மேக் ஷூர் ஆர்டர் கொடுக்கும்போது தெளிவாக கொடுத்துக்கலாம். ஓகே, ஸோ இப்போ நம்ம சிடி டேபிளை யூஸ் பண்ணுறோம். அதே கால்குலேஷன் டோட்டல் அப் டைம் டேட்டா. ஸோ இதில் என்னென்ன காலம் வரணும்? ஸ்டேட்டஸ் டைம், இது வந்து ஸ்டேட்டஸ் எண்ட் டைம். ஸோ ஸ்டேட்டஸ் டைம் இங்கே இருக்கு, ஸ்டேட்டஸ் எண்ட் டைம் ரெண்டுமே ஒரே ரெக்கார்டில் வந்துருச்சு. அதனால எனக்கு அலையாஸ் நேம் தேவையில்லை. ஃப்ரம் திஸ் செஷன் ஈக்குவல் டு ஸ்டார்ட். ஸோ அதே ரிப்போர்ட்டு டோட்டல் அப் டைம் வந்து 1 ஆயிடுச்சு. ரைட். ஸோ எனக்கு ரோ நம்பர் வந்து செல்ஃப் ஜாயின் தேவைப்படுது. ஏன்னா ரோ ஸ்டார்ட் தனியா இருக்கு, எண்டு தனியா இருக்கு. ஆனா லீட் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணும்போது ஸ்டார்ட்டும் எண்டும் அந்த ரெக்கார்டு வந்து ஒரே ரோல வந்துருது, ப்ரொவைடட் இந்த ஃபில்டர் மட்டும் யூஸ் பண்ணணும். அடுத்து யூஸ் பண்ணோம்னா சிம்பிளா முடிஞ்சிருது. எனக்கு ஒரு ஆப்ஷன் கொடுத்தா நான் லீட் ஃபங்க்ஷன் தான் யூஸ் பண்ணுவேன். ஏன்னா சிடி டேபிள் ஒரு சிடி டேபிள் யூஸ் பண்றோம், அது அப்படியே வந்து மெயின் கொரியில யூஸ் பண்றோம். செல்ஃப் ஜாயின் அந்த பிரச்சனையெல்லாம் தேவையே இல்லை. ஸோ அவுட் ஆஃப் செல்ஃப் ஜாயின், ரோ நம்பர், லீட் ஃபங்க்ஷன் 3 எடுத்தீங்கன்னா மை ஓட் கோஸ் டு லீட் ஃபங்க்ஷன். ரோ நம்பர் வந்து 2வது ஆப்ஷன், செல்ஃப் ஜாயின் வந்து எனக்கு 3வது ஆப்ஷனா தான் இருக்கும். ஓகே, இது வந்து ஒரு ஐடியல் சினாரியோ இல்லையா? ஒரு ஐடியல் சினாரியோல எனக்கு ஸ்டார்ட் இருந்துச்சு அப்படின்னா ஸ்டாப், அப்புறம் ஸ்டார்ட் இருந்துச்சுன்னா ஸ்டாப். இப்போ இதுல சின்ன ஒரு சேஞ்ச் டேட்டால, நம்ம எப்பவுமே ஸ்டார்ட் பண்ணதுக்கு அப்புறம் ஸ்டாப் ஆகும், அதுக்கு அப்புறமா தான் அடுத்த ஸ்டார்ட் இருக்கும். இப்போ இந்த டேட்டா வந்து இப்போ இது பாத்தீங்கன்னா April 4th 16:29 ஸ்டார்ட் ஆகுது. அப்புறம் April 5th தான் அது ஸ்டாப் ஆகுது. அதுக்கு முன்னாடியே இன்னொரு ஸ்டார்ட்டும் வந்துருது அதே சர்வர் 3க்கு. அது April 4th. அப்போ April 4 வந்து ஸ்டார்ட் ஆகுது, திரும்பவும் April 4 ஸ்டார்ட் ஆகுது. அதுக்கு அப்புறமா தான் April 5 வந்து எண்ட் ஆகுது, April 5 எண்ட் ஆகுது. ஸோ நம்ம கரஸ்பாண்டிங் ஸ்டார்ட் அண்ட் ஸ்டாப் எடுக்கும்போது பிரச்சனை வரும். எப்படிங்கிறத பார்க்கலாம். முதல்ல செல்ஃப் ஜாயின்ல இருந்து ஆரம்பிக்கலாம். செல்ஃப் ஜாயின் போயிட்டு இது ஃபர்ஸ்ட் பண்ணோம் இல்லையா? ஸோ இந்த டேபிளை இன்னர் ஜாயின் இது. ஓகே, இந்த இன்னர் ஜாயின் எடுத்துட்டு வந்து இது யூஸ் பண்றோம். கொடுத்தா கொரி ஓடிடுது, நமக்கு பிரச்சனை இல்லை. இதை கொஞ்சம் அலையஸ் நேம் மட்டும் மாத்திரலாம். செஷன் ஸ்டார்ட்னு வச்சுக்கலாம். இது வந்து செஷன் எண்டுன்னு வச்சுக்கலாம். கமாண்ட். ஓகே, என்ன வருது? எஸ் சார். From inner join this here on the SQL status end time. Minimum of this is SC. Okay, பெரிய டிஃபரன்ஸ் இல்லை. ஓகே, இப்போ செஷன் ஸ்டேட்டஸையும் சின்னதாக்கிடுவோமா? செஷன் ஸ்டேட்டஸ் ஓகே. ஸோ ரெக்கார்டு சிம்பிளா தெரியுங்கிறதுக்காக அலையஸ் நேம் மாத்திருக்கோம். ஓகே, இப்போ பாத்தீங்கன்னா 1 வந்து எனக்கு கரெக்டா இருக்கிற மாதிரி தெரியுது. 3/5/11/10. ஆமா, 3/5/11/10 ஒர்க் ஆகுது. அப்புறமா 27/141 ஒர்க் ஆகுது. ஆனா இந்த சர்வர் 3 பாத்தீங்கன்னா அந்த 2 ரெக்கார்டும் வந்து எனக்கு ஒரே எண்ட் டைம் தான் வருது. 1:15 வருது. எனக்கு வந்து 16:29க்கு வந்து எனக்கு வந்து 16:41 தான் வரணும் இல்லையா? 16:29க்கு வந்து 16:41 வரணும். ஆனா எனக்கு 4:5. ஸோ ஸ்டார்ட் வந்து 16:29, 23:16 இந்த 2 ரெக்கார்டுக்குமே வந்து
எனக்கு 115.48 வருது. 115.48 எங்க இருக்கு? 3 145. சாரி, இங்க இருக்கு டேட்டா. ஸோ எனக்கு 1629க்கும் 115.48 வருது, 2316க்கும் 115.48 வருது இல்லையா? ஸோ இது எதனால அப்படின்னா, நம்ம என்ன கண்டிஷன் கொடுத்துருக்கோம்? இந்த எண்ட் டைம் இருக்கு இல்லையா, இந்த எண்ட் டைம் வந்து ஸ்டார்ட் டைமோட பெருசா இருக்கணும், அதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் வரணும் அப்படிங்கிறதுனால எண்ட் டைம் வந்து 115 வந்து இந்த 1629 பெருசு, 2316 பெருசு. ஸோ ரெண்டுக்குமே வந்து இதுதான் வந்து எனக்கு எண்ட் டைமா காமிக்கும். ஏன்னா இதான் வந்து இந்த ஸ்டார்ட்டுக்கு அடுத்து வரக்கூடிய மினிமம் ஆஃப் டைம். ஸோ எனக்கு வந்து ரெண்டாவது ரெக்கார்டு வரப்போறது இல்லை, இந்த 149 வரப்போறது இல்லை, ரைட்? ரெண்டுமே வந்து எனக்கு இந்த ஸ்டாப்பை தான் பாயிண்ட் பண்ண போகுது. முதல் ரெக்கார்டும் சரி, ரெண்டாவது ஸ்டார்ட்டும் சரி, ரெண்டுமே வந்து 115 தான் பாயிண்ட் பண்ண போகுது, விச் இஸ் ராங். எனக்கு என்னன்னா ஸ்டார்ட்டுக்கு அடுத்து வர ஸ்டாப் தான் எனக்கு வரணும், ஸ்டார்ட்டுக்கு அடுத்து வரக்கூடிய ஸ்டாப் வரணும். ஆனா எனக்கு வரமாட்டேங்குது. அது எப்படி ஃபிக்ஸ் பண்றது? செல்ஃப் ஜாயின்ல இது கஷ்டம். ப்ராக்டிகல் சினாரியோல வந்து செஷன் ஐடி இருக்கும், சர்வர் ஐடி அப்புறமா ஒரு செஷன் ஐடி இருக்கும். ஸோ செஷன் ஐடி வந்து ஸ்டார்ட் அண்ட் எண்ட் வந்து ஈஸியா பார்த்துடலாம், அதுல டூப்ளிகேட் வராது. ஆனா இந்த சினாரியோல எனக்கு டூப்ளிகேட் வருது. ஸோ அதுக்கு வந்து பெஸ்ட் ஆப்ஷன் வந்து ரோ நம்பர் யூஸ் பண்ணுவோம் இல்லையா, ரெண்டாவது தடவை இந்த ரோ நம்பர் தான் வந்து நம்ம யூஸ் பண்ண போறோம். ஸோ எதுக்காக அந்த பார்ட்டிஷன் யூஸ் பண்ணேன்னு சொன்னேன் இல்லையா, செஷன் ஸ்டேட்டஸ், அது வந்து இந்த மாதிரி சினாரியோக்கு தான். இப்போ இதை பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் ஆர்டர் பை கொடுத்துருந்தோம் இல்லையா, அந்த ஆர்டர் பை எடுத்துக்கலாம். ஆர்டர் பை 143. ஸோ இதுதான் கரெக்டான டிஸ்பிளே இருக்கும். ஓகே, ஸோ இதை பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் வந்து தனியாக ஒரு செட்டாக யூஸ் பண்ணுறோம், ஏன்னா பார்ட்டிஷன் பை செஷன் ஸ்டேட்டஸும் இருக்கு. அதனால ஒரு சர்வருக்கு ஸ்டார்ட் எல்லாம் சேர்ந்து 1 2 வரும், அப்புறம் ஸ்டாப் எல்லாம் சேர்ந்து 1 2 வரும். ஸோ எனக்கு சர்வர் வந்து ஸ்டாப் அண்ட் ஸ்டார்ட் சீக்வன்ஸா இல்லாட்டா கூட ஸ்டார்ட்ல எது இருக்கோ அதுக்கு ஸ்டாப்ல இருக்கக்கூடிய ரெக்கார்டு கனெக்ட் ஆகும். அப்புறம் ஸ்டார்ட்ல ரெண்டாவது ரெக்கார்டு என்ன இருக்கோ ஸ்டாப்போட ரெண்டாவது ரெக்கார்டு கனெக்ட் ஆகும். ஸோ இதனால எனக்கு வந்து டூப்ளிகேட்ஸ் வராது. ஸோ அதுக்காக தான் நான் செஷன் ஸ்டேட்டஸை வந்து இங்கே யூஸ் பண்ணேன். பார்ட்டிஷன் ஒன்லி பை செஷன் சர்வர் கொடுத்தேன் அப்படின்னா இதை மாதிரி டூப்ளிகேட்ஸ் வரும்போது அதை வந்து ஈஸியாக ஹேண்டில் பண்ணலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா 1 2 3 4. ஸோ இது வந்து எனக்கு ஸ்டார்ட் அண்ட் ஸ்டார்ட் வந்துடும். இப்போ 3 இருக்கு இல்லையா, 3 கொடுத்தோம்னா ஸ்டார்ட் ரெண்டுமே வந்து சீக்வன்ஸ், அதுக்கு அப்புறமா தான் ஸ்டாப் வருது, ஆர்டர் பை த ஸ்டேட்டஸ் டைம் கொடுத்ததுனால. ஸோ அதனால எனக்கு வந்து அந்த செஷன் ஸ்டேட்டஸையும் கொடுத்தேன் அப்படின்னா எனக்கு இன்னும் பெர்ஃபெக்டா இருக்கும். ஸ்டார்ட் எல்லாம் முதல்ல ஆர்டர் பண்ணணும், அப்புறம் ஸ்டாப் எல்லாம் ஆர்டர் பண்ணணும். ஆர்டர் பண்றதுனால எனக்கு ஈஸியா கனெக்ட் பண்ண முடியும். ஸோ இந்த கோடெல்லாம் இருக்கு இல்லையா, இந்த கோடெல்லாம் வந்து நீங்க பார்க்கணும்னா க்ரோவிட்டியோட யூடியூப் சேனல் போயிட்டு பிளேலிஸ்ட்ல இது வந்து தமிழ் சீக்வல் இன்டர்வியூ கொஸ்டின்ஸ் இங்க இருக்கு. இதோட இங்கிலீஷ் வெர்ஷன் வந்து ஃபர்ஸ்ட் இருக்கு, சீக்வல் இன்டர்வியூ கொஸ்டின்ஸ். ஸோ அந்த வீடியோக்கு உள்ள போனோம்னா அந்த டிஸ்கிரிப்ஷன்ல வந்து கிட்டப் லிங்க் இருக்கு, அந்த கிட்டப் லிங்க்ல அந்த கோடு எல்லாமே இருக்கும். ஸோ இது வந்து 36th வீடியோ. அதுல வந்து நம்ம கிரியேட் ஸ்டேட்மெண்ட் இருக்கு. முதல்ல பார்த்த செல்ஃப் ஜாயின், அப்புறம் பார்த்த ரோ நம்பர், அப்புறம் பார்த்த லீட் ஃபங்க்ஷன், எல்லா கோடுமே இருக்கு. நீங்க க்ரோவிட்டோட வாட்ஸ்அப் சேனல் ஆட் ஆகணும்னா வாட்ஸ்அப் லிங்க் இங்க இருக்கு, அதை யூஸ் பண்ணி க்ரோவிட்டோட வாட்ஸ்அப் சேனல்ல நீங்க ஆட் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.